உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா பத்தியா? எங்க அப்பா பேரு சப்பானி, என் பேரு சப்பானி மகன். எங்க அப்பாவும் அவங்க கூட பிறந்த 3 அண்ணன் தம்பிகளும் கால் முடங்கி குறைவுள்ள பிள்ளைங்களா தான் பிறந்தாங்க. சரியா நடக்காதால யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகல. படிப்பறிவு இல்லாம வளர்ந்த எங்க அப்பாவையும் அவர் தம்பியை ஏமாத்தி அவங்க பங்காளிங்க சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க. எங்க வாரிசுல இதுக்கப்புறம் யாரும் சரியா நடக்க முடியாதுன்னு பயந்துகிட்டு இருந்தப்ப அப்பதான் நான் பிறந்தேன். எல்லாரும் குழந்தை பிறந்த உடனே அவன் அழகா இருப்பானா கருப்பா சிவப்பான்னு தான் பாப்பாங்க. ஆனா எங்க அப்பா நான் முழுசா இருக்கணும்னு தான் பார்த்தாரு. என்ன ஒரு குறையோட தான் பாத்துச்சு. ஊர்ல எல்லாரும் என்ன சப்பாடி மாவனே சப்பாடி மாவனே, என் தோட்டத்தை வச்சு என்ன குதிரை முட்டான்னு என்னென்ன பேர் வச்சு கொடுத்தாரு. ஊருக்கு நான் எப்படி தெரிஞ்சாலும் எங்க அப்பா என்ன அழகான குழந்தைய தான் பார்த்தாரு. அவர் சக்திக்கு என்ன பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சாரு. நானும் நல்லா படிச்சு பாத்தியாரான. எவன்லாம் என்ன சப்பானி மாவனேன்னு சொன்னானோ அவன் முன்னாடி எல்லாம் தலை நிமிர்ந்து நடந்தேன். எங்க அப்பாவோட பங்காளிங்க மேல சொத்து அபகரிப்பு கேஸ் போட்டேன். கேஸ் முடிஞ்சு எங்களுக்கு சாதகமா அமைஞ்சது. வெறும் தரையை மட்டுமே பார்த்து நடந்த எங்க அப்பாவை நான் தலை மேல தூக்கி வச்சு நடந்தேன். இந்த ஊரை அவரை தலை நிமிர்ந்து பார்த்தேன். எங்க அப்பா சரியா நடக்க முடியாதால நான் அவரை வெறுக்கவோ அவர் கூட நடக்கவோ அசிங்கப்படவே இல்லை. என்ன படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு என்னைக்கும் நன்றி மறக்காம இருந்தேன். ஆனா இந்த காலத்து பசங்களை பாத்தீங்களா, கல்ச்சர் சேஞ்ச், ட்ரெண்ட், ஸ்டைலு, கத்துன்னு பெத்தவங்க கூட ரோட்ல நடந்து போகவே வைக்கப்படுறாங்க. காலம் எப்படி மாறி போச்சுன்னு பாத்தீங்களா? இதெல்லாம் சொன்னா நம்ம பழைய